Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போகிற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். இது ஒட்டு மாங்காய் சொல்லுவாங்க. இது அவ்வளோ புளிக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட சத பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது ஒரு சீவல்ல வச்சு சீவி எடுத்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா பொடி பொடியா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி ஃபுல் மாங்காயும் துருவி எடுத்துருங்க. பாருங்க, நான் எல்லாமே துருவி எடுத்துட்டேன். பீட்ரூட் மாதிரியே மாங்காயும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து இது கொஞ்சம் செவற அளவுக்கு கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதோட 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் கொஞ்சம் செவற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும் போது இந்த சாதம் வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து கொஞ்சம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதோட நம்ம திருவி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கிளறி விட்டுங்க. ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது மாதிரி கிண்டி விட்டுருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனதும் இப்போ வந்து மாங்காய்க்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம். இதோடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது எண்ணெயில் சேர்க்கலாம். எண்ணெயில் சேர்த்தேன்னா சீக்கிரமாக கருகிடும். ஸோ அதனால தான் வந்து நான் இதில் மாங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணுங்க. அவ்வளவுதான். லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இதை நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் சாதத்தோட போட்டு கிளறிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த வானல்ல நீங்கள் அடுப்பில் இருக்கும்போதே கிளறினாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு சாப்பாடு கொட்டி மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாங்காய் சாதம் வந்து ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரான மாங்காய் சாதம் ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இது மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.